இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப சுவையான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான கும்மாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கும்மாயம் சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு பருப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பச்சரிசி, வெல்லம் 3/4 கப்பு, கருப்பட்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 கப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பச்சரிசி 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். அரிசியும் நல்லா செவக்க வறுத்தா தான் நல்லா மணமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதையும் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நரன்னு தான் இருக்கும், அதனால் நம்ம ஜலிச்சிக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சா தான் நல்லா நைஸாக வரும். நம்ம மிக்சியிலையே அரைக்கிறனால ஜலிச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை ஜலிச்சாச்சு. இப்போ இது மாவை நம்ம 1 கப்பில் அளந்துக்கணும். நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்துக்கணும். நான் இந்த கப்பில் 1 கப்பு மாவு அளந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு நெய் அளந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு வெல்லம் மட்டுமே சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாதி வெல்லம் பாதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு வெல்லம் கருப்பட்டியும் சேர்த்து தண்ணி நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு இல்லைன்னா 2.25 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வெல்லம் கரைஞ்சால் போதும். நல்லா கொதித்து வரட்டுன்னு வெல்லம் கரையிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்த நெய்யில் கொஞ்சமாக சேர்த்து மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவை நம்ம நெய்யிலே வறுத்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபடணும் மாவு. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா கரிஞ்சிரும், அதனால் சிம்மில் வச்சு தான் கைவிடாமல் கலக்கணும். இதில் உளுந்து சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்துக்கு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வெல்லத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை வடித்து சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வடித்து சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி விழுகும், அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட்டி விழுகுது, ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த கட்டிலாம் நல்லா இதாகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
நம்ம விஸ்கு வச்சு கலந்ததுனால கட்டியே இல்லாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம விஸ்கை எடுத்துட்டு கரண்டியை போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக கலராக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நல்லா திக்காக வரணும். இப்போ கொஞ்சம் நெய் இருந்து இல்லையா, அந்த அரை கப்பில் அதையும் சேர்த்துக்கலாம். வாயில் வச்சோன்னே கரையும், அந்தளவுக்கு அல்வா மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காகி வந்துடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம ஏலக்காயோ இல்லை சுக்கோ எதுவுமே சேர்த்த தேவையில்ல. முந்திரி பாதாம்லாம் வறுத்தும் போட தேவையில்ல. சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.